லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே உட்காருவோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே சொன்னதான உவமைகளிலே ஒரு முக்கியமான ஒரு உவமை இந்த விதைக்கிறவனை பற்றினதான உவமை. சில உவமைகளுக்கு ஆண்டவரே உவமைகளையும் சொல்லி அதற்கு ஆண்டவரே விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார். நல்லா என்ன கவனிச்சிடுங்க. ஆண்டவரே உவமையும் சொல்லி ஆண்டவரே விளக்கம் சொன்ன ஒரு உவமையை திரும்ப நம்ம வியாக்கியானம் பண்ண நிற்கக்கூடாது. அதற்குரிய விளக்கத்தை ஆண்டவரே அழகாக கொடுத்து விட்டார். இனியும் சொல்ல போகிற இந்த உவமைகளில் அதிகமான வசனங்களை எடுத்துக்கொண்ட உவமைகளில் இந்த உவமைகளும் ஒன்று. இப்போ ஆண்டவர் ஒரு சீசர்களுக்கு பேசுகிறார். விதைக்கிற ஒரு மனுஷன் விதைப்பதற்கு புறப்பட்டான். அந்த விதைகளில் சிலது வழி அருகே விழுந்தது, சிலது பாறை மேலே விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலது நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்படி 4 இடங்களை அவர் காட்டி கொடுக்கிறார். நான் பல நேரத்தில் இப்படி நினைப்பேன். சில கூட்டங்களில் பிரசங்கமானம் போகும்போது ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள். நான் நினைப்பேன், இப்படி ஒரு 4 கூட்டம் ஜனத்துக்கு நான் இப்பொழுது வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பேன். 4 கூட்டம் ஜனங்கள் ஷெக்கேனாவிலேயும் இருக்கலாம். விதைக்கிறவர்கள் 4 பகுதியில் இருப்பார்கள். நான் இப்பொழுது இயேசுவே அதற்கு விளக்கத்தை சொன்னதினால் நான் இன்னொரு விளக்கத்தை கொடுப்பதற்கு நிற்கவில்லை. மாறாக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய படிகளை, ரட்சிப்பின் நிலைகளை குறித்து நான் இதில் நேரம் இருக்கிறது போல 5 6 காரியங்களை வேகமாக இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே வைத்திருக்கிறதான அவருடைய திட்டம் நமக்கு புரியும். தேவனுடைய நோக்கம் அவருக்கு புரியும். இன்றைக்கு பலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொன்னாலே கடமைக்காக ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா வந்தாச்சா, அப்பா இனி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் காத்துடுவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாச்சா, கடமையை நிறைவேற்றியாச்சு. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வரலான்னா உள்ளம் கொட 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 கொடன்னு கொடையுது. என்ன உள்ளத்தில் பாம்பா கிடக்குது, உள்ளத்தில் பள்ளியாக கிடக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. சரி, அது ஒன்றும் விஷயம் இல்லை. சிலருக்கு உண்மையிலேயே அது பாரப்படும், உண்மையிலேயே அது விஷயம் இருக்கு. ஆனால் சரி, வந்தனால என்ன நடந்துச்சு அதை நம்ம பார்க்கணும். வருஷங்களாக நம்ம தெய்வ சமூகத்தில் வந்தோம் இல்லையா, ஆராதிச்சோம் இல்லையா, அந்த காலத்தில் நம்மில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அதை நம்ம பார்க்கணும். பல நேரத்தில் ரட்சிப்பினுடைய நிலைகளை நாம் அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே நம்ம பரலோகம் போவது தான் ஆண்டவருடைய திட்டம் என்று சொன்னால் தண்ணிக்குள்ளே வச்சே நம்ம அங்கே தூக்கிட்டா போதும், விஷயம் முடிஞ்சு. இல்லை, ஆண்டவருக்கு அதற்கு சில படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு படிகளாக
இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்போ வாசித்த இதிலிருந்து உங்களுக்கு காட்டுகிறேன். 1:12 வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று, ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் நாம் எல்லாரும் வசனத்தை கேட்க வேண்டும் என கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, எவ்வளவு நாளும் நம்ம பாடலாம், எவ்வளவு நாளும் நம்ம ஆராதிக்கலாம், எவ்வளவு நாளும் ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வசனம்தான் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. இந்த வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. நான் பல நேரத்தில் சாட்சிகளை நான் ரொம்ப உற்சாகப்படுத்தாததற்கு காரணமே, நம்ம நினைக்கிறோம் சாட்சிகள் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். கிடையாது. சாட்சிகள் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை தூண்டுமே தவிர வசனம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. வசனத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த பவரை கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த வசனத்தை மட்டும் நம்ம கேட்க வேண்டும் என ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆனால் சாத்தானோ இந்த வசனத்தை கேட்க விடாம என்ன பிளான் பண்ணணுமோ அத்தனை பிளானும் பண்ணுவான். வசனத்தை தியானிக்கிற நேரத்தில் தானா கொட்டாயை கொண்டு வருவான். வசனத்தை தியானிக்கிறதான நேரத்தில் சரீரம் இங்கே தான் இருக்கும், உள்ளம் சொல்லும் போகும்போது இன்னைக்கு சிக்கனை எடுக்கலாமா, ஆனால் சிக்கனுக்கு அண்ணன் எடுக்கலாமா, அதை வரட்டலாமா, குழம்பு வைக்கலாமா, கடை வேற திறக்காதே, மசாலா உண்டோ என்னமோ. இதெல்லாம் வசன நேரத்திலே ஆக்கும். இங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷனே நடக்கும். உள்ளத்தில் பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ கூட சிலர் உத்து பார்க்குறாங்க, நான் நினச்சது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எங்க அதை இவருக்கு எப்படி புரிஞ்சு போச்சு? என் அன்புக்குரியவர்களே, முதல்ல திறக்க வேண்டியது வசனத்துக்கு நம்முடைய காதுகள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் இந்த பகல் வேளையில் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அந்த பட்டணத்தில் இரத்தாம்பரம் விற்கிற லீதியாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாள். வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவர் முதலாவதாக அவருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். நாங்கள் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னால் ஆண்டவரத்தில் சொல்லுகிறது அதுதான். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஒன்றும் நடக்காது. ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் வசனத்துக்கு முன்பாக ஒரு ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே என் இருதயத்தை ஆண்டவர் திறக்கணும்னு சொல்லி கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இந்த நல்ல ஒரு பிரசங்கத்துக்கு முன்னால் நீங்கள் வர்றதான நேரத்தில் பிசாசானவன் இருதயத்தை சிலதை கடினப்படுத்துவான், இருதயத்தில் சில குழப்பங்களை கொண்டு வருவான், இருதயத்தில் சில பாரங்களை கொண்டு வருவான். இப்போ கூட யாராவது அப்படி இருப்பீங்கன்னு சொன்னான், இருதயத்தில் இயேசுவின் நாமத்தினால அது மாறட்டும்னு சொல்லுங்க. என்னுடைய ரட்சிப்பின் படி, ரட்சிப்பின் நிலையுடைய 1வது படியே வசனம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்வதாக. வசனம் கேட்கப்படணும், வசனம் கேட்கப்படணும். எல்லா வசனமும் ஒருவேளை ஞாபகத்தில் இல்லையாக இருக்கலாம். ஒரு வாரத்தில் நம்ம எத்தனை பிரசங்கம் பண்ணுறோம், எத்தனை பிரசங்கம் கேட்குறோம், அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு இக்கட்டில் இருக்கிறதான நேரத்தில் கரெக்டாக இந்த வார்த்தை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஒரு பிரச்சனையில் நிற்கும் போது நான் அதுக்குள்ளே போவதற்கு இடம் கொடுத்தாச்சுன்னா இந்த வசனம் கண்டிப்பாக ஒரு நாள் அது கிரியை செய்யும், கண்டிப்பாக கிரியை செய்யும். சாத்தானுக்கு பயம் வசனம். வார்த்தையை பார்த்து அவன் பயப்படுவான். ஆண்டவர் பிசாசை துரத்தினது வசனத்தை சொன்னார், ஓடி போயிட்டான். ஆகையினால் எவ்வளவு தூரம் வசனத்தை கேட்கணுமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய காதுகளையும் இருதயத்தையும் திறந்து தருவாராக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க வசனத்துக்கு என் காது திறக்கட்டணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி கட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடுவாங்க, பாட்டு ரொம்ப பிடிக்கும், வசனம் பிடிக்காது. சிலருக்கு வசனம் ரொம்ப பிடிக்கும், பாட்டு பிடிக்காது. இதெல்லாம் பேலன்ஸில் இருந்தால் தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இந்த வாரத்தில் கேட்குறேன், இந்த போன 1ஆம் தேதி திங்கக்கிழமை 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 7ஆம் தேதி இன்னையை விட்டுரும். போன 6 நாளில் நான் எல்லா நாளும் வசனத்தை வாசித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் அங்கே உங்கள் வலது கையை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம்.
ஒன்று அந்த வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சிலர் பைபிள் எங்கே வச்சுட்டாக்க போடுறாங்க. என்னது அது? பாஸ்டர், நாங்கள் பைபிளை இங்கே வச்சுட்டு போகிறோம். எனக்கு ஈஸி இல்லையா? நாங்கள் காலேஜ் படிக்கும்போது, காலேஜிலேருந்து வரும்போது எல்லா புக்கும் காலேஜில் தான் கிடக்கும், எல்லாம் அங்கே தான் கிடக்கும். அன்னைக்கு தேவையான ஒரு 2 நோட்டை மட்டும் சுருட்டி அப்படியே ஹாஸ்டலில் கொண்டு போயிடுறது. புக்குங்க, புக்கு இருக்கிற இடத்துல இருக்குது. இதே போலையாக்க இன்னைக்கு கைவீசம்மா கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அங்கங்கேயா ஜன்னலில் சொருகி வச்சுட்டு போகிறது. உள்ளது ஒரு ஆள் இனி கேட்க முடியாது. இப்படி என்னையா தருமபுரி கிராம ஊழியத்துக்கு போகும் தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லுவேன். பிறக்க கொண்டா எல்லாத்தையும் கொண்டா எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எல்லாத்தையும் அள்ளி ஒரு பிக் ஷாப்பரில் போட்டு கிராம ஊழியத்தில் கொண்டு கொடுத்துருவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பைபிள் ஒரு பேர் இருக்கிறதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், அந்த ஆளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமாம், இருக்கு, அங்கங்கேயா இருக்குது. சீக்கிரத்தில் அது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றே ரட்சணிய நாள், இன்றே வீட்டுக்கு போகும்போது கொண்டு போயிருங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலர் நமக்கு அண்ணன்மார் உண்டு, ஒய்ஃப்கிட்ட கொடுத்து விடியது. ஏன்னா ஒய்ஃபுக்கு பேக் உண்டு இல்லையா? நமக்கு வெக்கம், நமக்கு பயங்கர வெக்கமாக்கும். இது தண்ணியை தூக்கி, குழந்தையை தூக்கி, 4 பைபிளை தூக்கி, இவர் கைவீசம்மா கைவீசு. ஒரு பைபிள் உங்களுக்கு கொண்டு வர தெரியல சர்ச்சுக்கு. ஒரு பைபிளை எப்படி பிடிச்சி, நான் இதோட பெரிய பைபிளாக தேடிட்டு கிடக்கிறேன். கொண்டு வச்சு பிரசங்கம் பண்ணுறதுல எவ்வளோ கம்பீரம் தெம்பு தெரியுமா எனக்கு. இனி அடுத்து யாராவது என்கிட்ட பைபிள் வாங்கி கேட்டால் இந்த சைஸில் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். எழுதி வாங்கிக்கிட்டு மரியாதை ஒழுங்காக பாஸ்டர் பைபிள் வாங்கி தந்தால் நான் சபைக்கு கொண்டு வருவேன் என்று ஒரு 20 பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு தான் ஆளுகளுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும். சைஸு கேட்கப்படாது. இனி சைஸு நான் செலக்ட் பண்ணுறது தான் சைஸு. ஆளுகளை தூக்குற சைஸில் எனக்கு ஆளுகளுக்கு ஒரு பைபிள். இனியும் கொண்டு வராத பட்சத்தில் பின்னால் ஒரு பைபிள் இருக்குது பாருங்கள், அந்த சைஸ்லையும் பைபிள் உண்டு. வெறும் 8 கிலோ தான். நல்ல காலத்தில் மானமாக ஒரு பைபிளை உங்களுக்கு கொண்டு வரக்கு அவ்வளோ கஷ்டம். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் பைபிளை உயர்த்தி கர்த்தருக்கு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நில்லுங்க, முதல்ல பைபிளை உயர்த்திட்டு. மொபைல் டேப் என்னது இருக்கா? பிள்ளைக்கு பைபிளுங்க, பிள்ளைக்கு பைபிள். திருவிருந்தில் போகிறதுக்கு வந்துருக்கு 2 பேரும் வெள்ளை சட்டையை போட்டுட்டு. முதல்ல கருப்பு சட்டை போட்ட பைபிளை கொண்டு வா, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டை போடலாம். சோத்திரம். கையை உயர்த்தி அந்த பைபிளோட உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே பாருங்கங்க, இந்த சுற்றி இருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்களாக்கும். இந்த கண்ணு கட்டின தூரத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு குடும்பக்காரங்களாக்கும். அன்னைக்கு எங்கள் தாத்தாமாருக்கு பைபிள் வாசிக்கணும்னு தெரியாது. அங்கே கல்லங்குழியில் உள்ள கோயிலுக்கு சொல்லி கேள்விப்பட்டது. இப்போ இவ்வளோ ஸ்மார்ட் பைபிள் எல்லாம் கிடையாது, இவ்வளோ வண்ணத்துக்கு தான் பைபிள் இருக்குமா. இவங்களுக்கு பைபிள் வாசிக்கணும்னு தெரியாது. ஆனால் பைபிளை தலையிலேயே தோலை வச்சுக்கிட்டு அப்படியே ஒத்தாடி பாதையில் நடந்து போவாங்க. எந்த தாத்தா எல்லாம் பைபிளை தூக்கினாரோ அத்தனை தாத்தாவுக்கு குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி வச்சு உயர்த்தி வச்சு அழகு பார்த்துருக்கிறாரு, அழகு பார்த்துருக்கிறாரு, அழகு பார்த்துருக்கிறாரு. சோத்திரம். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக கொண்டு வர ஆண்டவன் உங்களை ஸ்மார்ட்டாக ஆசீர்வதிப்பாருன்னா. ஆமாம், முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் இந்த வசனத்துக்கு செவியை திறக்கணும்னு என் ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். வசனத்துக்கு செவியை திறக்கணும்னு விருப்பமுடையவராக இருக்கிறார். வசனம் தாங்க ரொம்ப முக்கியம். வசனம்னு சொன்னாலே அது பசியாற்றுகிற உணவாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது ஹல்லேலூயா, தேனிட்ட பணியாரத்தை விட தேனிலும் தெளிதேனிலும் ஹல்லேலூயா மதுரம் நிறைந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வளர்கிற பாலை போன்றது.
ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு சிஏ கூட்டத்தை வச்சு, சிறுவர் கூட்டத்தை வச்சு, ஆராதனையை வச்சு என்ன பிரயாசப்படுறோம்? ஏன் சிறு பிள்ளைகளையே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுத்தோன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகாது. இந்த வசனம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளைகளை பிடிச்சி லாக் பண்ணி போடும். எங்கேயாவது ஒரு இடத்துல இது கர்த்த அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு பிடிக்காதுங்கிற உணர்வை எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து விடும் நிச்சயமாக. ஆகையினால தான் நாங்கள் வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். பெற்றோர்களே, நம்ம பிள்ளைகள் பைபிளோட வாசிக்கிறத நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். நம்ம பைபிள் வாசிக்கிறத நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். வசனத்துக்கு முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கணும். இன்றைக்கு காலை வேளையில் நான் வசனத்தை கேட்குறதில் உற்சாகமாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனி நம்பர் 2, அதே வசனம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் ஒவ்வொரு படியும் சொல்லும்போது சொல்கிறேன். நம்பர் 1 வசனத்தை கேட்கணும். 2 அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து. 2 அவர்கள் விசுவாசிக்கணும். இது தேவனுடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேனே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்ததை யாராவது பார்த்தவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். முதல்ல நான் உங்களை பார்க்கட்டேன். இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதை எனக்கு வெளிப்படுத்தி தந்ததே இந்த புத்தகமாக்கும். இந்த புத்தகம் தான் சொல்லிச்சு, இயேசுடைய நாமத்தை நீ சொன்ன பேய் ஓடணும். இந்த வசனம் சொன்னதை நான் விசுவாசித்ததுனால இந்த நாமத்தை சொன்ன பேய் ஓடுது. கண்ணாடியும் ஓடுத. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த நாமத்தை சொன்னாலே பேய் ஓடுது. வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும். இப்படி எல்லாமா வசனம் இருக்கு. இப்படி ஆண்டவரை நேசிக்கணும்னு வசனம் இருக்கா? நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நமக்கு தேவையான 1-2 வசனத்தை பயங்கரமாக விசுவாசிப்போம். சிலருக்கு பைபிள் எடுத்து பார்த்தாலே தெரியும். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை. போடு ஒரு சிகப்பு லைனில் ஒரு கோடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேடிவை அந்த நூலை பிடிச்சிங்க இழுத்து வை. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா. அது பாஸ்டருக்கு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் உனக்கு ஐயோ, அது பாஸ்டருக்கு ஒய்ஃபுக்கு. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராகுங்கள், அது உடன் ஊழியக்காரர்களுக்கு. அது தள்ளு அங்க நமக்கு அத்தாப்புல வா. நம்ம இப்போ பாதியை விழுங்கிறது, பாதியை துப்புறது. இது அத்தனையும் நான் விசுவாசிப்பதற்கு ஏற்ற புத்தகத்தையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனையும் விசுவாசிக்கணும். இது எனக்காகவே ஆண்டவர் தந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கு எவ்வளோ தெரியுமா விலை கொடுத்துருக்குறாங்க? உலகத்திலே அதிகம் பிரிண்ட் பண்ணக்கூடிய புத்தகம் இந்த பைபிளாக்கும். வேர்ல்டில் அதிகம் பிரிண்ட் பண்ணக்கூடிய புத்தகம் இந்த சத்திய வேத புத்தகமாக்கும். இது நம்ம கையில் வருவதற்கு மிஷனரிகள் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது நம்ம கையில் வருவதற்கு சொத்தை விட்டு நிலத்தை விட்டு இதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டதுனால இன்றைக்கு நம்முடைய கையில் ஈஸியாக கையில் இருக்குது, மொபைல் இருக்குது, பையில் இருக்குது, டேபிள் இருக்குது, எல்லா இடத்திலும் ஆண்டவர் பைபிளை தந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை. மதன் பாஸ்டர்கிட்ட கேளுங்க. வட இந்தியாவில் ஆதிவாசிகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்கிற பல இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இன்னைக்கும் அங்கே போய் ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தா பலருக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. நான் ஒரு முறை அவங்க ஸ்தாபனத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண போகும்போது பாஸ்டர் எனக்கு ஒரு ஆளை எனக்கு அடையாளம் காட்டினார். என்ன தெரியுமா? அவர் அடையாளம் காட்டினார். பாஸ்டர், இவருக்கு சர்ச்சில் செத்து போன 3 பேர் உயிரோட கூட எழும்பி இருக்கிறாங்க. உண்டா இப்போ அந்த ஆள்? செத்து போன 3 பேர் உயிரோட எழும்பி இருக்கிறாங்க. அவருக்கு பிலமோனுக்கு எழுதின நிருபம் எடுக்கணும்னு சொன்னால் தேடுவார்.
ஆமோஸ் எங்கன்னு கேட்டாச்சுன்னு சொன்ன முதல்ல யோசிப்பார் ஆமோஸ். ஆனா வசனத்தை இவங்க இந்த இயேசுதான் ரட்சகர், இவரினால் அற்புதம் நடக்கணும் விசுவாசிச்சாருங்க. பாருங்க, இன்னைக்கும் அங்கே அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். செத்து போன 3 பேரை உயிரோட எழுப்பினவங்க அவருக்கு தெரியுங்க. வசனத்தை அப்படியே நம்புங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என நம்புங்க. இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது என்று நம்புங்க. இது என்ன ஒரு நாளும் கைவிடாது என்று நம்புங்க. இது என்ன கரம் பிடிக்கும்னு நம்புங்க. ரட்சிப்புடைய 2வது படி விசுவாசியுங்கள். விசுவாசியுங்கள். 3வது படியிலே வருவோம். 3வது படியிலே வந்து விடுங்கள். அதே 12வது வசனத்துக்கு கீழே வாசிப்போம். பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அப்போ 3வது ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கிடணும்னு ஆகும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணுற நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் என் இருதயத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லுகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. கையை உயர்த்துங்க பார்க்கட்டு. கையை உயர்த்தினவங்க சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன பிரசங்கம்னா அது ஒரு தீ பத்தினா போதுமா, காடு மொத்தம் பற்றிடும். ஒரு ஆள் அணுகிற காலம்னு சொன்னால் போதுமே, பின்ன நம்ம அங்கே அத்தை வரைக்கும் சட்டா சட்டா சட்டா. நான் ஒருக்கா நினச்சேன் பார்த்துருங்க, என்னென்னு ஒரு வருஷம் 52 வாரம் பிரசங்கம் பண்ணுறேன் பாஸ்டர். 52 பிரசங்கம். இந்த 52 பிரசங்கத்தையும் கரெக்டாக லிஸ்ட்டோடு எழுதி அந்த வருஷ இறுதியில் என் கையில் கொண்டு தருகிறவர்களுக்கு ஒரு பரிசு உண்டு. பிறகு நான் டக்குன்னு என்ன ஞாபகம் வந்து, அப்போது அந்த பரிசை கொடுத்துடாத. ஏன், எல்லாம் யூடியூப்பில் உண்டு. பரிசுக்கு 2 நாள் உட்காந்து எழுதுனா போதுமா எல்லாத்தையும் லைனா? அங்கே தலைப்போட கிடக்குது, எழுது. இன்னும் ஃபோட்டோவோட கிடக்குது. பாஸ்டர் தலைப்பா ஃபோட்டோ பிரிண்டோட கொண்டு தரோம் நமக்கு. தம்பனேல் சகிதமாக கொண்டு தாரோன்னு வந்து நின்றோம். முதல்ல காக்க வேண்டியது எங்கே தெரியுமா? இருதயத்தில். இருதயத்தில் வசனத்தை பத்திரமா காத்துக்கிட்டோம். என்ன கவனிச்சுக்கிடுங்க, எங்கள் இருதயத்தில் மட்டும் வசனம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வெளியில் ஆளாக அங்கே கேட்டில் யார் தெரியுமா வந்து நிற்பா? சாத்தானாக வந்து நிற்பான். சாத்தா நல்லா பார்ப்பான். இதில் ஏதெல்லாம் கொட்டாய் விட்டுட்டு வந்து மேலே இதில் ஏதெல்லாம் உறங்கிட்டு வந்து வாசலத்தை வசனத்தை எடுத்து போட்டு சொல்லுவேன், சிஸ்டர் போயிட்டு வாருங்க, போயிட்டு வாருங்க, அடுத்த வாரம் வரணும்னா கரெக்டாக வந்துடணும்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷமாக்கும். நான் சொல்லலை, இருக்கு, அப்படி தானே இருக்குது பைபிளில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியும்? வசனம் உண்டாது. ஒரு பையன் அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு, ஒரே நாள் கூட்டம். அது ஒரு சுவிசேஷ கூட்டம். எல்லாரும் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க படாதவங்க எல்லாரும் உண்டு. நான் அவர்களுக்கு புரிகிறது போல கொஞ்சம் காரியங்களெல்லாம் சொல்லி 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 அப்படியே பிரசங்கத்தை கடைசியில் இயேசுவை கொடுத்து சொல்லி விட்டுட்டேன். முடித்த உடனே ஒருத்தன் வந்தான். வந்த உடனே என்ன சொன்னான், பாஸ்டர் பிரசங்கம் வேற லெவலுன்னு. நான் சொன்னேன், கிருபை. சரி வந்தாச்சா, எனக்கு உடனே கிளம்பணும். நான் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அங்கே ரூமுக்குள்ளே போகிறேன். அங்கேயும் வந்தான். வாசலில் ஒரு சேர் கிடந்து சேரை போட்டு உட்காந்துட்டு ரிட்டர்ன் வந்த உடனே திரும்பவும் சொல்கிறேன், பாஸ்டர் பிரசங்கம் கலக்கிட்டீங்க கேட்டிங்களான்னு. எனக்கு தெரிஞ்சாச்சு இவன் எனக்கு காலை வர போகிறான். ரொம்ப புகழ்த்துறவன் மேலே பார்க்கப்படாது, கீழே பார்த்தா ஒரு குண்டு தோண்டியான்னு அர்த்தம். 6 அடி தோண்டக்கு முன்னால் வெளியே சாடி வாடிடணும், இல்லைன்னா என்ன அதில் போட்டு மூடுவான். பயங்கர சூப்பர். இது சொன்ன உடனே நான் கேட்டேன், டே மக்களை இங்கே வா. ஆனால் வாலிய பிள்ளைகளெல்லாம் அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு. டே மக்களை இங்கே வா, நான் பிரசங்கம் பண்ணல, ஒரு 2 பாயிண்ட் சொல்லு, 2 பாயிண்ட் சொல்லு. இயேசு எதுக்காக வந்தார்னு சொல்லி 4 பாயிண்ட் சொன்னேன், நீ 2 எண்ணத்தை சொல்லு. அது சூப்பராக இருந்துச்சு. அதான்டா 2 பாயிண்டை கேட்டேன், 2. அது வேற லெவலில் இருந்துச்சு. இனி மட்டும் நான் இங்கே போக முன்னால் சொன்ன மூக்கில் ஒரு குத்து குத்திடுவேன்.
இருதயத்தில் காக்கணும். கேட்டிங்களா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் வசனத்தால் நிரப்புவாராக. இருதயத்தில் ஆண்டவர் இதுக்கெல்லாம் உள்ளே போக போக ரட்சிப்படி அடுத்தபடி. இது உள்ளுக்கு போகாமல் வெளியே பலன் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நமக்கு இங்கே உள்ளுக்குள்ளே இந்த வசனம் போக முடியாததுக்கு காரணம் ஏற்கனவே அங்கே ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் ஆகி கிடக்குது. சில இந்த ஜெனரேஷனுக்கு தான் புரியும். அந்த அங்கே பின்னால் ஒரு சிஸ்டம் இருக்குது, போகும்போது பார்த்துட்டு போங்க, அவன் காட்டி தருவான், ஃப்ரீ தான். அங்கே அந்த மைக் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும், அது ஓப்பன் பண்ணால் அவன் சொல்லுவான், பாஸ்டர் எல்லாம் வீடியோலாம் ரெக்கார்டாகி ரெட் அடித்து கிடக்கணும். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டோர் ஆகாது. இன்றைக்கி சிலருக்கு இருதயமெல்லாம் ரெட்டுக்கு மேலே ரெட் அடித்து, எல்லாம் ரெட்டுக்கு மேலே ரெட் அடித்து அங்கே பயங்கர ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஏம்மா வசனம் வாய்ப்பு இல்லை, இங்கே ஏற்கனவே ஃபுல்லு. என்ன வாய்ப்பு? லௌகீக கவலை, மயக்கம், டென்ஷன். கேட்டால் டென்ஷன். இங்கே பாருங்கங்க, எனக்கெல்லாம் அந்த டென்ஷனுக்கு, எனக்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கு வேற ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் விஷம் குடிச்சு செத்துருப்பான். எங்கள் முகத்தை பார்த்தா டென்ஷன் போலியா தெரியுது? டென்ஷன். எல்லாம் டென்ஷனுக்கு நமக்கு ஒரு பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார் இல்லையா? நம்மை பாதுகாக்கிறவர். டென்ஷனுக்கு வாருங்க, உள்ளத்தில் வசனம் இல்லை, ஆக என்னால் பயங்கர டென்ஷன், பயங்கர ப்ரெஷரு. இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா டென்ஷனையும் எல்லா பாரங்களையும் இது அமுக்கி போடுங்க, இது நிர்மூலமாக்கி போடுங்க, இதை நாசமாக்கி போடுங்க. அவ்வளோ பெரிய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காப்பதற்காட்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவது படி வசனத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்கள் வலது கையை உங்கள் மார்போடு சேர்த்து வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நாங்கள் அநேக நேரத்தில் பலன் கொடுப்பாததற்கு காரணம் என்னென்னா என் இருதயத்துக்குள்ளே வசனம் போகலை, என் இருதயத்தில் வசனம் போகலை, என் இருதயத்தில் நான் வசனம் நிரம்பட்டும் ஆண்டவரே. பாரிலே பாடுகள் மறந்துனா பாடுவேன் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்துனா பாடுவேன் நேசரை நான் போற்றியே. சொல்லுங்க, பாரிலே பாடுகள் மறந்துனா ஒரு அடி அப்படியே கையை தட்டி இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில். பாரிலே பாடுகள் மறந்துனா பாடுவேன் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்துனா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இனி அடுத்த படியில் வர்றேன்னா, முதலாவது என்ன சொன்னேன்? வார்த்தையை ரெண்டாவது வார்த்தையை விசுவாசிக்கணும், மூன்றாவது வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும், நாலாவதாக வாசிங்க பார்க்கலாம் 13வது வசனத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது
சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில், வசனம் கொஞ்ச காலத்துக்கானது அல்ல, வசனம் வேரூன்ற பண்ணுவதற்கு உரியது. வசனம் வேரூன்ற பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே நீங்கள் உட்கார்ந்து இன்னைக்கு பேசப்பட்ட வசனத்தை அப்படியே தியானிக்கணும். அசை போடுற மாடு நல்லா பால் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை வைக்கோலை சாப்பிட்டு சும்மா கிடக்காது, அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கு, அசை போட்டுக்கிட்டே இருக்கு. போகும்போதும் வரும்போதும் அடுத்ததாக இந்த வசனம் எப்படி எனக்கு செய்யலாம், இந்த வசனம் எப்படி எனக்கு கிரியை செய்கிறது, இந்த வசனம் அப்படியே அசை போடுங்க. நான் சில நேரம் எல்லாம் ஒரு அதிகாரத்தை 10 நாள் வாசிச்சிருக்கிறேங்க, ஒரு அதிகாரத்தை 10 நாள் வாசிச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள மர்மங்கள் கிடக்கும், ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்தி தருவார். அது ஒன்று உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோமே, போகும்போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் அதே பேசுறது. நான் நம்ம கூட இருக்கிற தம்பிமார்கிட்ட எனக்கு உள்ளத்தில் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னேன், பக்கத்தில் யார் இருந்தாலும் உடனே சொல்லிடுவேன், இந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா, இந்த காரியம் தெரியுமா, அந்த அந்த நாகமான் கொண்டு வந்த தங்கத்துடைய மதிப்பு தெரியுமா, அந்த தைலம் எங்கே இருந்து வந்துச்சு தெரியுமா, இயேசுடைய காலில் ஊத்துற தைலம் எங்கே இருந்து வந்துச்சு தெரியுமா. எனக்கு உள்ளத்தில் போட்டுட்டாருன்னா உடனே அதையே பற்றியே பேசுவோம். ஏனென்றால் ருசிக்க ருசிக்க தெவிட்டாத ஒரு வேத புத்தகம், வேத வசனம். கேட்டோம் போனோம் என்பதல்ல, அது வேறொன்றட்டும், அது உள்ளுக்குள்ளே அது வேறு போடட்டும், அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. அந்த வசனம் அப்படியே நமக்குள்ளே வேறு உண்டட்டும். இந்த வசனம் வேறு ஒன்றாதபடிக்கு சோதனை காலம்னு ஒரு காலம் வரும் பாருங்க. சோதனை காலம் என்கிற ஒரு காலம் வரும். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற வசனத்தை வழியருகே விதைக்கப்பட்டது, வெளியே போன உடனே என்ட்ரன்ஸிலே பிசாசு எடுத்து போடுவான். அது நம்பர் 1, முதலாவது கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டத்துக்கு அந்த வாரத்தில் ஒரு சோதனை என்கிற காற்று அடிக்கும் பாருங்க, முதல்ல வசனத்தை அவன் பிடுங்கி போட்டுருவான். என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த வசனம் சோதனை காலத்தில் ஜெயிக்கிற ஆவின் பட்டயமாக ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார். சோதனையில் ஜெயிக்கக்கூடிய வசனத்தையாக கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். பிரச்சனை வந்தாச்சுன்னா வசனத்தை பேசுங்க, பிரச்சனை வந்தா வசனத்தை பேசுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, என்ன சோதனை வந்தாலும் என் கர்த்தர் என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் என்று பேசுங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பேசுங்க. அவருடைய சிலுவை நிழல் என்னை மறைப்பார், உன்னதமானவரின் மறைவு என்னோடு இருக்கிறது, சர்வவலுடைய நிழல் என்னோடு கூட இருக்கிறது. பேசுங்க, வசனத்தை பேசுங்க. அது வேர் கொள்ளட்டும், உள்ளுக்குள்ள வேர் கொள்ளட்டும். எரேமியாவை கேட்டு அவர் சொல்லுவார், உம்முடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ள அடைபட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்த உடனே நான் அபிஷேகத்தில் நிரம்பிட்டேங்க, எனக்குள்ள ஒரு அக்கினி போட்டது போல இருந்துச்சு. வசனத்தால இதெல்லாம் செய்ய முடியுமா? உம்முடைய வசனம் என்னுடைய எலும்புக்குள்ளுகளுக்குள்ளேயும். ஹல்லேலூயா. வசனம் வேறு கொள்ளட்டும், வசனம் உள்ள வேறு கொள்ளட்டும். நான் என்ன தெரியுமா நம்புறேன், இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. நான் இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் 2025 டிசம்பர் 31 சற்று போட்டு பூட்டிட மாட்டேன். எனக்கு தெரியும், கர்த்தர் ஊழியத்து ஒரு வார்த்தையை சொன்னால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் அதை நிறைவேற்றி அவர் ஆரம்பிக்கிறார். இது வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துடைய துவக்கமே. முடிவு வரையும் இந்த வசனம் எனக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், சபையில் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கும். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டுன்னு சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தை இன்னைக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். 1ஆம் தேதி சொல்லி
டிசம்பர் 31 அது மூடுறதல்ல. இது என் காலம் வரைக்கும் என் சபையில் அது கிரியை செய்யும், அது அசைவாடும், அது பலன் கொடுக்கும். அதை நம்புகிறவங்க கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோதனை காலத்தில் வசனம் எடுக்கப்படுவதற்கல்ல, வசனத்தை பேசுங்க. நான் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. நான் எல்லாராலும் மறக்கப்படலாம், ஆனால் கர்த்தரால் நான் மறக்கப்படுவதில்லை. யார் தள்ளினாலும் கர்த்தரனை தள்ள மாட்டார். சோதனை காலத்தில் 2 வசனத்தை அங்கே பேசுங்க. ஐயோ, வசனம் நம்ம காலத்தை போல வேற எந்த காலத்திலையும் கிடைக்கல. கேட்டிங்களா? வாட்ஸ்அப்பில் டெய்லி எப்படி ஒரு 5 வசனமாவது வருதா இல்லையா? ஸ்டேட்டஸில் வசனம் வருதா இல்லையா? எப்படியோ நம்ம பார்க்குறோம். கலண்டரில் அன்னைக்குள்ள டேட்டை பார்த்தா அன்னைக்கு ஒரு வசனம் கிடைக்குது. வசனம், வசனம். இதெல்லாம் வாசித்து விடுவதற்கல்ல, அது நிலையாக நிரந்தரம், கொஞ்ச காலத்துக்குரியதல்ல, அது நிலையான வசனம். இனி அடுத்து 14வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைனாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, இனி அநேகருக்கு வசனம் பலன் கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த லௌகீக கவலைன்னு இருக்கிறது உலக கவலையாகும். கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, நல்லா பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. வீட்டுக்கு போன உடனே சந்தேகம் வந்துடும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? பின்ன ஓடவா செய்யும்? அது மெதுவாக நடக்க தான் செய்யும். இனி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? கைவிடணும்னா அன்னைக்கே கைவிட்டிருப்பார். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்கள், இதெல்லாம் உள்ள ஹார்டிஸ்கில் கிடக்கிறதுனால வசனம் இன்னைக்கு பலன் கொடுக்காம போகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வசனம் பலன் கொடுக்காதோடைய காரணம் என்ன? காரணம் என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். காற்றடிக்கிறதுனாலயா, அல்லது இங்கேயே வசனத்தை விட்டுட்டு போயிடுறதுனாலயா? இங்க பாருங்க, இந்த வசனத்தை மட்டும் கண்டுபிடிக்க என்ன, எல்லாவற்றையும் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட அநேகர் மாட்டி கிடக்கிறது காரணமே வசனம் உள்ள இல்லாததுனால. வசனம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் அடையாளம் கருதல, இந்த வசனத்தின்படி இது சரியில்லையே, இந்த வசனத்தின்படி இது பேசுறது தப்பு இல்லையா, இந்த வசனத்தின்படி இது சரியில்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். வசனம் இல்லைன்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டுருவாங்க, விழுந்துருவாங்க. நம்முடைய சொப்பனங்களோ நான் முதல்ல வசனத்தின்படி பார்ப்பேன், பைபிளின்படி இருக்கிறதா. பரலோகத்தின் தரிசனத்தை கண்டேன். ஒருத்தங்க சொன்னாங்க, நாங்க பரலோகத்துக்கு போனோம், அங்க ஜீவ விருட்சத்தின் கனி புளிப்பா இருந்தோன்னு. என் தெய்வமே, நாங்க பரலோகத்தில் பார்த்தோம், என்னென்னமோ பார்த்தாங்க. இங்க பைபிள்ல பொண்ணு பார்த்த போல இல்லையாப்பா, இங்க ஒன்றும் இல்லையாப்பா. அப்படி சாத்தானே இயேசுவுக்கு சர்வ ராஜ்யத்தையும் காட்டுனது போல உங்களுக்கு காட்டிட்டாப்பா. வசனத்தின்படியாக இருக்கும் பரலோகம், வசனத்தின்படியாக இருக்கும். வசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இது கவலைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு என்ன கவலை? நான் சொல்லட்டுமா? பிள்ளைகளை குறித்து கவலைப்பட கூடாது. மறக்கிறீங்களா? பார்க்குறீங்களா? எனக்கு பிள்ளையை தந்த கர்த்தர் என் பிள்ளையுடைய காரியத்தை பொறுப்படுப்பார் நம்புகிறவங்க கையை வெறிச்சு வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அது காலங்கள் வரும்போது கர்த்தரே அவர் நடத்துவார். இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு ஒன்று இப்படி சொல்லணும், இல்லைன்னா இப்படி சொல்லணும். சம்பவத்தை கரெக்டாக சொல்லணும். உங்கள் பிள்ளை உங்ககிட்ட சோறு கேட்டால் கல்லை கொடுக்குற அம்மா மாறு அந்த வலது கருத்தை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஐயா மாரோ
சோறு கேட்டால் கல்ல, உனக்கு இந்த வயசுல சோறா கேட்குது, வா வா. செய்ய மாட்டோம் இல்லையா? அப்பத்தை கேட்டால் கல்லை, மீனை கேட்டா பால் வெட்ட போகிறவங்க கிட்ட 2 பாம்பை கொண்டு வாங்கன்னா பயலுக்கு இந்த வயசில் மீன் கேட்குதா? மீன். அப்படி உள்ளவங்க கையை விரித்து காட்டுங்க பார்க்கலாம். இல்லை. டெய் பின்னிட்டு பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள்கிட்ட கேட்டாங்க கரெக்டாக நமக்கு விஷயம் மனசிலாம். அம்மா அடிக்காதன்னா வீட்டில் போய் உங்கள் அம்மிட்ட முட்டையை கேட்ட உங்கள் அம்மா என்ன சொல்லும்? அஜோலினுங்க அட்டை நீ தான் கரெக்டாக சொல்லுவோம். முட்டையை கேட்டால் என்ன தரும் உங்கள் அம்மா? தருமா? சந்தேகம்தான். பாஸ்டர் கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லியேன்னா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாங்க, கொடுப்பீங்களா? இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். உடனே கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கொடுத்தாலும் பைபிள் நமக்கு கொடுக்குற பேர் பொல்லாதவர்கள் நாக்கும். பைபிள் நமக்கு கொடுக்கிற பேர் பொல்லாதவர்கள் நாக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மை விட ஒரு நல்ல அப்பா ஒருவர் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார் பாருங்க. நம்மை விட நல்ல தகப்பன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் பாருங்க. காலங்கள் வரும்போது அப்படி பேச ஆரம்பிங்க. காலம் வரும்போது நடத்துவார். காலம் வரும்போது காரியம் கைகூடி வர பண்ணும். காலம் வரும்போது பணமும் வரும், மாப்பிள்ளையும் வரும். காலம் வரும்போது சரியான பொண்ணும் வரும். காலம் வரும்போது வீடும் வரும். காலம் வரும்போது சரியான இடத்துல சுடுகாடும் வரும். காலம் வரட்டு, அது வரைக்கும் நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். கொஞ்ச நாள் ஆண்டவரே சபைக்கு ஒரு கல்லறை இடத்தை தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேங்க. இப்போ தராத வரைக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியாகும். ஆண்டவருக்கு தெரியும், கொடுக்காத வரைக்கும் இப்போதைக்கு ஒரு மரணம் நடக்காதுன்னாகும் அர்த்தம். தராதது வரைக்கும். இப்போ சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் அப்போ வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. காலம் வரும்போது சகலவற்றையும் அனைத்தையும் செய்து முடிக்கும். நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒரு நாளும். கவலைப்படுறதுனால ஒரு அடி பொங்குமா? கவலைப்படுறதுனால ஒரு மலம் கூடி இருக்கணும்னு சொன்னால் நான் ஏறக்குறைய 10 அடி கைட்டில் போயிருக்கணும். இப்போ ஒரு மலம் குறைக்க முடியும்னு சொன்னால் ஏகதேசம் இவளுக்கு கிட்ட வந்திருக்கலாம். நான் கவலைப்பட்டதுனால ஏதாவது நடந்துச்சாங்க? ஒன்றும் நடக்கல இல்லையங்க. பின்னால் திரும்பி பாருங்கங்க. கவலைப்பட்டு கலங்கினதெல்லாம் தாண்டி வருவதற்கு உதவி செஞ்சார் இல்லையங்க. இதையும் தாண்டி போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாருங்க. இதுவும் கடந்து போவதற்கு உதவி செய்வாருங்க. அந்த இருதயத்தில் கவலையை எடுத்து போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க. கவலை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உலக கவலைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால லௌகீக கவலைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உள்ளத்தில் வசனம் வரட்டுங்க. வசனம் வரட்டுங்க. வசனம் வரட்டுங்க. நான் ஆண்டவருக்காக பலன் கொடுக்கணும்னு ஆசை உள்ளவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொன்னீங்க. உள்ளத்தில் கவலை உண்டா? நடக்காது. பலன் கொடாமற் போனார்கள். கவலை இருக்கிறதுனால எல்லாம் நெருக்கி, அது நெருக்கி, இது நெருக்கி, இது நெருக்கி. ஐயோ, இந்த நம்ம தாத்தா பாட்டிமாருக்கு காலம் நல்ல காலம் பார்க்கும். கேட்டீங்களா? நல்ல காலம்னா அவங்களுக்கு கரண்ட்டுக்கு பணம் கட்டான்டான், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணான்டான். நமக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாக்கும். இவ்வளவுக்கு 1க்கு 4 ஜோடி செருப்பு, அதை போடுறதுக்கு பாலிஷ், அதுக்குள்ளே போடுறதுக்கு சாக்ஸ். இதெல்லாம் அவங்களுக்கு உண்டா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்லிப்பரை எடுத்து போடுகா போவுகா.
ஒரு ஜலம் வண்டி மெயின்டெனன்ஸு காஸ்ட்டு கிடையாது. ஏன்னா ஒரே வண்டி, காலை வண்டி, நல்ல மைலேஜ் கிடைக்கும். காலையில் ஒரு குடம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் மாட்டுக்கு. இன்றைக்கி பாருங்கள், நமக்கு இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு, என்னெல்லாம் செலவு. நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், ஐயோ அவங்களுக்கு நமக்கு எவ்வளோ இதுக்காகவே வைக்க வேண்டியிருக்கு. இன்னும் பாருங்கள், இன்னும் வரும் இதெல்லாம், இன்னும் இதெல்லாம் செலவு. நம்ம செலவு பாக்கெட்டில் வர்றதெல்லாம் இங்கே ஓட்ட பிடிங்கிடுவாங்க. 1000 ரூபா அங்கே ஓட்டு கொடுத்துட்டு சாராய கடையில் ஓடி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே போல் அவங்க எங்கே ஓட்டோ கொடுத்துட்டு முதல்ல மொபைலை வாங்குங்கன்னு சொன்னான். சரி வாங்கியாச்சு. இத்தனையோண்ட மொபைல் பிரச்சனை இல்லை. அப்புறம் 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். அப்புறம் நெட்டுக்கு ப்ளஸ் 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும், போட்டாச்சு. இனி அடுத்து சீக்கிரத்தில் வருது, யூடியூப் பார்க்கணுன்னாலும் பைசா கொடுக்கணும், வருது. இப்போவே நம்மளை பார்த்து அதில் கூட லாக் பண்ணி போட்டாச்சு. இனி பார்க்காம இருக்க முடியாது. பின்ன நம்ம ரீல்ஸ் பார்க்குறதுக்காக மாதம் 500 ரூபா கொடுக்குறாங்க, ரெடி. ஏன்னா அதுக்கு அடிமை ஆயாச்சு இல்லையா? இனி எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி மலைக்கு இந்த வேலூர் மலைக்கு மேலே போகிறது, பாஸ்டர் படம் போடணும். நாங்கள் ஊரில் படம் போடுவோம். எப்போ போடுவீங்க? அது இருட்டன படம் போடும். உடனே கேட்குறாங்க, வெளிச்சத்தில் படம் போட்ட மாட்டீங்களோ? அது படம் போட்ட தெரியாதுங்க, அது ப்ரொஜெக்டரில் போடுற இருட்டுனா தான் தெரியும். எங்களுக்கு இருட்டுனா இன்னும் நாங்கள் உணர மாட்டோம். இருட்டுனா வெளிச்சத்தில் எங்களை போட்டு காட்டு. நான் எங்கே போய் போட்டு காட்டுறதுக்கு? நடித்து தான் காட்டணும். வெளிச்சத்தில் போட்டு காட்டணும். என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு நேரம் இருட்டுனதும் உறங்கிடுவாங்களாம். காலையில் விடிய காலம் எழுமை. அவங்க நமக்கு கிளாஸு. எதுக்கு கடவுள் இருட்டை உண்டாக்குனாரு? உங்களுக்கு கொண்டு வந்து படம் போடக்கா? எங்களுக்கு உறங்குறதுக்காக. இருட்டு நபரை படம் போடுறாங்க. நான் அப்போ தான் அடுத்த கட்டத்தை நான் யோசித்தேன். வெளிச்சத்துலேயும் போடுறது மாதிரி ஒரு சிஸ்டத்தை வாங்கிடணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கேருந்து யோசித்து வச்சுருக்கிறேன். யோசிச்சாச்சு இல்லையா? ஆகையினால ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் நடத்துவார் பாருங்கள். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நடத்துவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம கவலைப்படுறதுக்கு பயங்கர காரியங்களாக்கும். ஒன்று போனால் ஒன்று வரும். 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும், 5ஆம் தேதி கரண்ட் பில்லு கட்டணும், 10ஆம் தேதி பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும், 10ஆம் தேதி பெருமூச்சு வடவு கண்ணை முடி திறக்கமான 25ஆம் தேதி வரும் திரும்ப ப்ரெஷர் யாரும். திரும்ப ப்ரெஷர் யார கடையில் பிள்ளை சொல்லணும், பேண்ட் கிழிஞ்சு போச்சாம்மா, ஒரு பேண்ட் வாங்கிட்டாங்க. ஐயோ, இங்கே மொத்தத்திலே கிழிஞ்சி எல்லாம் கிடக்கு, இருதயம் மொத்தம் தகர்ந்து கிடக்குது. ஆண்டவரே, இங்கே 10 பைசா கையில் நிற்கும். இதெல்லாம் கவலைக்கு மேலே கவலைக்கு மேலே கவலை. ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கங்க, கவலைப்பட்டதுனால ஏதாவது நடக்காமல் இருந்துச்சா? கவலைப்பட்டாலும் கவலைப்படாவிட்டாலும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பேன்னு சொல்லுகிறவர் நம்மை விசேஷித்தவர்களாக போஷிக்கிறார் இல்லையா? நம்ம அதற்காக அல்ல கவலைப்பட வேண்டியது. கடைசியாக நமக்கு இருக்க வேண்டிய பாரம், நான் பலன் கொடுக்கணும், நான் பலன். அந்த வசனத்தை மட்டும் ஒன்று வாசிச்சிடலாமா? 15 ரட்சிப்பருடைய அடுத்த பார்ட் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்பாங்க, பலன் கொடுக்கிறவர்களாக, பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறேன். நான் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆண்டவரத்தில் கேட்குறேன், ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆத்துமாக்கள் எல்லாம் தந்தீங்க, ஊழியக்காரங்கள் எல்லாம் தந்தீங்க. இந்த மாதத்திலிருந்து நாங்கள் எல்லாம் இன்னும் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் பயன்படுத்துவார். வசனம் மட்டும் உள்ளே கிடந்துச்சுன்னா அது சும்மா கிடக்காது. 30, 60, 100மான பலனை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா அது சும்மா கிடக்காது. அது ஜீவன் உள்ள விதை. பார்த்தீங்களா? நம்மை பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றும். நம்மை ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதற்கு நம்மை பயன்படுத்தும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே? இப்போ கேளுங்க, ரட்சிப்புடைய 1ஆம் ஸ்டெப் வசனத்தை கேட்கறது. சிலர் 1ஆம் கிளாஸ்லேயே 20 வருஷமாக நிற்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் காக்கிறது 2ஆம் கிளாஸில் நிற்கிறாங்க. வெளியில் யாருக்காவது சொல்லுவாங்களா? ஏன் வெக்கம்?
இன்னும் சிலர் 3வது வகுப்பிலே நிற்கிறாங்க. என்னது காத்து? நான் உள்ள எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஸ்டடி? BTH முடிச்சாச்சு, அடுத்து MTH முடிச்சாச்சு, அடுத்து இப்போ பைபிள் காலேஜில் PhD முடிச்சாச்சு. எத்தனை பேர் ஆதாயம் பண்ணின? அது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம் இவர். காத்து 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 இப்போ அங்கே போயாச்சு. நான் கேட்டேன், இந்த பைபிள் காலேஜில் PhDனா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்களுக்கு கொடுத்தார்ல. அப்போ நாங்கள் உட்காந்து கணக்கு பண்ணோம், அந்த அப்பத்துடைய சைஸ் எவ்வளோ, அந்த அப்பம் எவ்வளோ வண்ணம் இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனேன் பார்த்துக்கிட்டுங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒருத்தர் பயங்கர உற்சாகமாக வந்தார். வந்து, பாஸ்டர் பைபிளில் யோபை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? நான் சிரிச்சுட்டு உள்ளதில் நினச்சேன், இந்த வில்லங்க வந்தாச்சு. ஆமாம், யோபுவின் புத்தகத்தில் இருக்கிறது, ஆதியாகமத்தில் யோபுவில் இருக்கிறது, யாக்கோபில் யோபை பற்றி சொல்லியிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் வரும்போது யோபுக்கு அம்மைக்கு பேரையும் அப்பாய்க்கு பேரையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். என்ன? நான் மெதுவாக பார்த்து, அண்ணன் இங்கே வாருங்க, இந்த யோபுக்கு அம்மைக்கு பேரையும் அப்பாய்க்கு பேரையும் நான் சொல்றதுனால எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க சொல்லுங்க? அது நான் டீப்பாக ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளவு ஆராய்ஞ்சதில் எத்தனை பேர் இயேசுவை பற்றி சொன்னீர்? வயசு 65, மண்டையில் ஒரு முடியும் இல்லை. ஆராய்ச்சி இருந்ததெல்லாம் போச்சு. எத்தனை பேரை ஆதாயப்படுத்துறீங்க? தயாராகி கொண்டிருக்கிறேன். 65வது வயசுல தயார். நீர் சமயமாம் ரதத்தில் போறதுக்குள்ள தயாராகணும். தயாராகிறாராம், தயார். யோபுக்கு அம்மைய பேருக்கு சொல்லி தான் இப்போ இனி இவருக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? யோபுக்கு அம்மைய பேர் கண்டுபிடிச்சு கொண்டு வரணுமா? அடுத்த நாளும் போனேன், வருவாருன்னு பார்த்து என் தசை பக்கத்தில் வந்தார்ல. இனி யோபும் வேண்டாம், யோபுக்கு அம்மையும் வேண்டாம், ஏசு போதும்னு ஆகி போச்சு. அலையம் என்று பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவருக்கு நான் சொன்னேன், ஐயா பைபிள் யோபுக்கு அம்மையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தந்ததல்ல, இயேசுவை ஆராய்ச்சி பண்ணி இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தந்ததாக்கும். உமக்கு யோபுக்கு அம்மையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தந்ததல்ல. யோபுக்கு அப்பாக்கே பேரை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீரு? எங்க இருதயத்தில் தெரிஞ்ச கிறிஸ்துவை நான் சொல்லி தெரியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும். எவ்வளோ காலம்தான் இனி தள்ளி போடுவோம்? நமக்குள்ள ஒரு ஆசை வரட்டும். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலன் கொடுக்கிறவனாய் மாற்றும் ஆண்டவரே. ரட்சிப்புடைய படி இதுதானே தவிர நம்ம இன்னைக்கு 2 படியில் நின்றவர்கள் உண்டு, 3 படியில் நின்றவர்கள் உண்டு, 4 படியில் நின்றவர்கள் உண்டு. கடைசியாக பலன் கொடுக்கிறவர்கள் என்ற இடத்துக்கு என்றைக்கு சபை வருகிறதோ அன்றைக்கு கர்த்தர் எழுப்புதலை தருவார் பாருங்க. அன்றைக்கு சபையில் உயிர் மீழ்ச்சியை தருவார் பாருங்க. அன்றைக்கு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவாங்க பாருங்க. நாங்கள் பலன் கொடுக்கிற ஆண்டவரே, நாம் பலன் கொடுக்கிற ஆண்டவரே. இன்னும் இருக்கிறவர் அவர் டிடியை முடிக்கல, பிடியை முடிக்கல, சிகரெட்டை முடிக்கல, ஒன்றும் முடிக்கல. அவர் இன்னைக்கு ராஜஸ்தானில் போய் கிடந்து அவர் கஷ்டப்பட்டு கலக்குன்னு கலக்கிறாரு. ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பெரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறாங்க. ஆதிவாசிகள் மத்தியில் கிராமந்தோறும் போகிறாங்க, கிராமமாக போகிறாங்க, மலையாக போகிறாங்க. அவர் நிமித்தம் ஊழியர் ரட்சிக்கப்பட்ட இவர்கள் திரள் கூட்டம் உண்டு. திரள் கூட்டம் நன்கு அறிவேன். திரள் கூட்டம் ஜனங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறார். ஏதாவது அங்கே டிடி எல்லாம் முடிச்சுட்டா இருந்தார், ஒன்றும் முடிக்கலை. இந்த வசனத்தை இருதயத்தில் காத்தாங்க, பலன் கொடுக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த இறுதி படியிலே வருவதற்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் தட்டி எழுப்புவாராக. எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே.